ஹலோ எவ்ரிவன். ஸோ நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் சிலபஸ் ரெடியூஸ் பண்ணிட்டேன் சார், சிலபஸ் ரெடியூஸ் பண்ணதுன்னு ஒரே தலைவலி. நீங்கள் ஃபிசிக்ஸுக்கு தெளிவாக சொல்லிட்டீங்க சார், இது எல்லாமே ரெடியூஸ் ஆகிருக்கு, இருந்தாலும் வந்திருக்குது. இப்போ ஒரே குழப்பமான விஷயம் என்னென்னா, புது என்சிஆர்டி புக் வாங்குறதா இல்லை வேண்டாமா? நியூ என்சிஆர்டி புக் கண்டிப்பாக வாங்கணுமா அப்படின்னா என்னோட ஒரே பதில் வந்து நோ, டோன்ட் பை நியூ என்சிஆர்டி. ஏன் சார் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க சார்? கொஞ்சமாச்சு லாஜிக்கலாக பேசுங்க. நல்லா பாரு, ஓல்டு என்சிஆர்டி இருந்துச்சு, எஸ் சார். இப்போ நியூ என்சிஆர்டி வந்துருச்சு. இப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நியூ என்சிஆர்டியில் தான் ஃபுல் கொஷின் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு. நல்லா பாரு, கொஷினில் நியூ என்சிஆர்டிலேருந்து இருக்கிறது எல்லாமே இருக்குது, ப்ளஸ் சம் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸும் இன்க்ளூட் ஆகிருக்குது. கரெக்டாக இல்லையா? அதை நான் என் வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஒரு சில விஷயங்கள்ல நியூ என்சிஆர்டி புக்கில் இல்லை, ஆனாலும் கொஷினில் கேட்க போகிறான். அப்போ எது சார் பெஸ்ட்டு மெத்தட்? எனக்கு ஒரு மெத்தட் சொல்லுங்கள் சார், உங்களை நம்பி வந்துருக்கும் அப்படின்னா ஓல்டு என்சிஆர்டியில் ஓகேவா, நீ ஒரு வென் டயக்ராமாக வரைஞ்சி பார்க்க போகிறேன்னு சொன்னால் ஓல்டு என்சிஆர்டி ஒன்றுமே கிடையாது, நியூ என்சிஆர்டி. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ரிமூவ்டு சிலபஸ். அந்த நியூ என்சிஆர்டியையும் ஒரு ரிமூவ்டு சிலபஸை சேர்த்தது தான் என்னது, நம்மளோட ஓல்டு என்சிஆர்டி. சொல்கிறது புரியுதா? நியூ என்சிஆர்டி ப்ளஸ் ஒரு சில டாப்பிக்கில் டெலீட் பண்ணிட்டாங்க, அது எல்லாத்தையும் சேர்த்தது என்னது, ஓல்டு என்சிஆர்டி. அப்போ வந்துட்டு ஓல்டு என்சிஆர்டி புக் இருக்குன்னா அதில் என்னென்ன இருக்குது? அதில் ஆல்ரெடி நியூ என்சிஆர்டியும் ரிமூவ்டு டாப்பிக்கும் இருக்குது. ஆமாம் சார், இது யோசிக்கவே இல்லையே. உன்ட்ட இருக்க பழைய புக்கில் பார்த்தனா, பழைய புக் இண்டஸ்ட்ரி நல்லா பாரு, பழைய புக்கு புது புக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. பழைய புக்கிலேருந்து ஒரு சில டாபிக்ஸை ரிமூவ் பண்ணி தான் புது புக் வந்திருக்கு. ஒரு சில டாபிக் ஆட் பண்ணி புது புக் வரல, ஒரு சில டாபிக் என்ன இருக்குது, ரிமூவ் தான் பண்ணியிருக்கான். அப்போ உனக்கே தெரியாமல் உன்ட்டு ஆல்ரெடி என்ன இருக்குது, புது என்சிஆர்டி புக் இருக்குது. அப்போ எதுக்காக தேவையே இல்லாமல் 1500 கிட்ட செலவு பண்ணணுமா? யோசிச்சுக்கோ. 1500 வராது சார், 200 தான். அப்படின்னா ஒரு புக்கு 200. நீ மொத்தம் ஃபிசிக்ஸ்க்கு 3, ஃபிசிக்ஸ்க்கு 2 புக்கு, கெமிஸ்ட்ரிக்கு 2, ஆக்சுவலாக 2 இல்லை 4 புக்கு, ஏன்னா 11க்கு 2, 12க்கு 2, ஃபிசிக்ஸ்க்கு 4, கெமிஸ்ட்ரிக்கு 4, பயாலஜிக்கு 4 வாங்குறேன்னு சொன்னால் மொத்தம் நீ வாங்க போகிற புக்கு 12 புக்கு. ஒரு புக்கு ஒரு 120 to 150 வச்சுட்டாலும் 1500 அப்ராக்சிமேட்லி என்ன ஆக போகுது, உனக்கு வேஸ்ட் ஆக போகுது. கரெக்டாக இல்லையா? அப்போ நல்லா பாரு, நியூ என்சிஆர்டி புக்கில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே எதில் இருக்குது, ஓல்டுலேயே அவைலபிளாக இருக்குது. அண்ட் எஸ், நியூ என்சிஆர்டி புக் வச்சுருக்கவங்க ஓகே, நியூ என்சிஆர்டி புக் அப்படியே சிலபஸ் வந்திருக்கான்னு கேட்டால் இல்லை, நியூ என்சிஆர்டி ப்ளஸ் சம் எக்ஸ்ட்ரா. ஓகேவா, சம் எக்ஸ்ட்ரா திங்ஸை ஆட் பண்ணி வச்சுருக்கான். நியூ என்சிஆர்டி புக் அப்படியே ஃபாலோ பண்ண முடியாது, ஏன்னா என்ன பண்ணியிருக்கான், சம் எக்ஸ்ட்ரா திங்ஸும் என்ன பண்ணியிருக்காங்க, என்எம்சி வந்து ஆட் பண்ணியிருக்கான். புக்கில் இல்லாத ஒரு சில விஷயத்தை என்எம்சி ஆட் பண்ணியிருக்கான். அப்போ நாங்கள் என்ன சார் பண்ணுறதுன்னா, உங்களுக்கு எதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கோ அது எல்லாத்தையும் நான் புக்கு மாதிரி கொடுத்துட்றேன். ஓகேவா, அதுக்கு ஒரு 20 days டைம் நான் எடுத்துக்க போகிறேன். ஏன் அப்படின்னா, எனக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து கொஞ்சம் ஒழுங்காக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகேவா, நாட் ஷுவர் அபவுட் தேட், அது தோணுது. அதை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ வேணாலும் ஒரு தனி ஒரு வீடியோ மாதிரி போட்டுறேன். ஓகேவா, ஏன்னா எனக்கு வந்து இன்னும் அவங்க பண்ணது 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஓகே, இல்லை அதுக்கேற்ற மாதிரி புது புக்கு ரிலீஸ் பண்ணணும். புக்கு ரிலீஸ் பண்ணுறது வந்து ஆகிற வேலை கிடையாது. சிலபஸ் மாற்றுறது ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஏன்னா புக்கு வந்து மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த வருஷம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிடுச்சு புக்கு. கரெக்டாக 12 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் புது புக்கு வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப புது புக்கு மாற்றுறது வந்து அந்தளவுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் இருக்காது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகே, ஸோ அது வரைக்கும் நான் கொஞ்சம் 20 days 1 week வந்துடும் எதிர்பார்க்குறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 weeks டைம் கொடுப்போமே என்டிஏக்கு, என்எம்சி என்டிஏ முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சப்போஸ் அப்பயும் வரல அப்படின்னா, இதுதான் புது சிலபஸ் தான் அப்படின்னா, நியூ புக்கில் ஆல்ரெடி அது இருக்கும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டை நான் உனக்கு ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துட்றேன். நீ அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை பார்த்துட்டு என்ன பண்ணிக்கோ, இது ப்ளஸ் அது சேர்த்து படிச்சுக்கோ. ஓல்டு புக் வச்சுருக்கவங்க, ஓல்டு புக்கில் பார்த்தோன்னா ஆல்ரெடி நியூ புக் இருக்கும். இந்த சம் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தியா, அது வந்து ஆல்ரெடி உன் புக்கில் அவைலபிளாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் நான் கொடுக்குறத நீயும் சேர்த்து உட்காந்து படிச்சுக்கோ. அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, ஃபிசிக்ஸ்க்கு நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் எதெல்லாம் டெலீட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. கரெக்டாக இல்லையா? அப்போ ஓல்டு புக் வச்சுருக்கவன் ஃபிசிக்ஸ் புக் ஓப்பன் பண்ணிட்டு எதெல்லாம் டெலீட் ஆகிருக்கோ அதெல்லாம் இப்படி அடித்து வச்சிரு, முடிஞ்சு. பயாலஜி புக் ஓப்பன் பண்ணிட்டு எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் அடித்து வச்சிரு, முடிஞ்சு. கெமிஸ்ட்ரி புக் திறந்து என்ன லெசன் இல்லையோ அந்த லெசனையும் அடித்து வச்சிரு. அப்போ புது புக் கண்டிப்பாக வாங்கணுமான்னு கேட்டால் தயவுசெய்து வாங்காத. 1500 rupees வரைக்கும் செலவு பண்ண தேவை இல்லை. 1500 1800 rupees இருக்குது அப்படின்னா நீ வந்து நல்லாதான் ஒரு மாடியூல் வாங்கிக்கலாம். ஓகேவா,
கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி போட்டு நல்லா மாடியூல் வாங்கலாம், எங்கள் கோர்ஸில் இல்லாதவங்க கோர்ஸை ஜாயின் பண்ணலாம். ஓகே, இல்லைனா ஃபிங்கர் டிப்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த புக்கு எம்டிஜியோட ஃபிங்கர் டிப்ஸு, அந்த புக்கை உட்காந்து வாங்கி நீங்கள் படிக்க முடியும். சரியா? ஸோ இதை நான் சொல்ல நினச்சது. புது புக் கட்டாயமாக வாங்கணுமான்னு கேட்டால் தேவை இல்லை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கா, லாஜிக்கலாக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.